ரைட்டு. ஸ்கெட்சு போட்டால் தப்புமா? போன வாரம் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அதாவது வாட்டர்மெலன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70 to 80 டேஸ் இந்த வீட்டுக்குள்ளே அவர் இருந்திருப்பார். வாயை திறந்தாலே கேவலம், ஆபாசம், அவதூறு, இந்த ஏற்றத்தாழ்வு, அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆள் வாயிலேருந்து வந்ததுனால ஐயோ இவனை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே, அதாவது விஜய் டிவியினுடைய அஜெண்டா என்னென்னா 50 நாட்களுக்குள்ள இந்த சீசன் மேலே இருக்கக்கூடிய அனைத்து களங்கங்களையும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கிளீனிங் ப்ராசஸில் சேனல் இறங்கியிருக்கு. அதனால் இந்த ஷோக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, இந்த வீட்டின் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்புறது தான் சேனலுடைய ஒரு மெயின் அஜெண்டா. ஸோ அந்த அஜெண்டாவில் பலி ஆகிட்டாரு நம்ம தர்பீஸு. பலின்னு சொல்ல முடியாது, அது தேவை தான். பல பேர் இன்னமும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அந்த ஆளுக்கு ரெட் கார்டு கொடுக்கல? ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, இப்படி எதுக்கு நீங்கள் பார்ஷாக ரொம்ப நல்ல மாதிரி ஒரு பின்பத்தை காட்டி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க? இப்போ விஜய் சேதுபதி முத்தம் கொடுத்ததை இவனுங்க எப்படிலாம் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இந்த வாட்டர்மெலன் அடிமைகள் விஜய் சேதுபதி விஜய்க்கு கொடுத்த ஒரு முத்தம், அது வாத்தி படத்துக்கு கொடுத்தது. வாத்தியா என்ன படம் அது? 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்களே, ஐயோ மறந்துட்டேனே. ஓகே, அந்த படத்தில் சேர்ந்து நடித்ததுக்காக விஜய்க்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருப்பார். அந்த முத்தத்தையும் கீழே இவனுக்கு கொடுத்த முத்தத்தையும் போட்டு நடுவில் தர்பீஸ் வச்சு ஒரு நாயகன் உதயமாகிறான் மேலே என்ன போட்டிருக்கானுங்கன்னா, அன்னைக்கு தளபதிக்கு கொடுத்த முத்தம் இன்னைக்கு தர்பீஸ்க்கு கொடுத்துருக்க முத்தம். அதாவது விஜய் சேதுபதி முத்தம் கொடுத்து தான் விஜய் வளர்ந்துட்டாரு, அதே மாதிரி விஜய் சேதுபதி முத்தம் கொடுத்த தர்பீஸும் வளருவார். யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? இந்த செருப்பு ஒன்றா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது இவங்களுடைய அலப்பறை. இந்த மாதிரி இருக்குதா? ஸோ வெளில அனுப்பிட்டாங்க, வெளில போயிட்டாரு, நமக்கும் சந்தோஷம், கேக் வெட்டணும், கொண்டாடணும். அதை கேட்கல, தர்பீஸே வெட்டி நம்ம கொண்டாடணும், அது ஒரு கதை. இப்போது நாமினேஷனில் சிக்கி இருக்கிற ஆட்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது, வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பரவாயில்லையே, நம்ம ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் போலையே, தர்பீஸ் ஒன்றுமே இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கேடுகட்டவனை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்றதை வெளியில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ நாமினேஷனில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்து தலையாக இருக்கிறவர் நம்ம எஃப்ஜே, அவரை நாமினேட் செய்ய முடியாது. ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4 பேருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. இவங்க இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பார்வதி, கமருது அண்ட் தர்பீஸ் இருக்கிறவரையும் தர்பீஸ். இப்போ தர்பீஸ் இல்லை. இவங்க எல்லாரும் உட்காந்து நாமினேஷன் ப்ராசஸை டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு நாமினேஷனும் பண்ணுறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மருக்கும் அதுக்கு தான் பண்ணுறாங்க, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கும் அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன் சேனல் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அது குறித்து ஏன் பேச மாட்டாருன்றது தெரில. மேபி இந்த சீசனில் அந்த சட்டங்களை தளர்த்துட்டாங்களோ, நீங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அன்பு கேங்கை உடைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேங் ஆரம்பித்து இந்த கேங் இப்போ அன்பு கேங்கை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சேனல் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இவங்க எப்படி பிளான் பண்ணி இந்த அன்பு கேங்கை அட்டாக் பண்ணுறாங்களோ, அவங்களும் அதே மாதிரி பிளான் பண்ணி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 4 பேரையுமே நாமினேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக நான் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். கனி அவர்கள், மேபி கனிக்கு இந்த வாரம் ஒரு ஹாட் சீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அமித் பார்கவ், அவருக்குமே ஹாட் சீட்டாக தான் இருக்கும். அமித் இந்த வீட்டுக்குள்ளே பாட்டு பாடுறாரு, சமைக்கிறாரு, அதை தாண்டி பெருசாக ஒரு டாஸ்க்லேயும் சரி, டாஸ்க் இந்த ராஜாங்கம் டாஸ்கில் இந்த பிளாக் டாஸ்கில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். அதை தாண்டி இன்னும் அவர் தெரியறதுக்கு எதுவுமே பண்ணலை, தன்னை இன்வால்வ் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஸோ அமித் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிரஜின் மற்றும் சாண்ட்ரா அண்ட் திவ்யா வரிசையாக வராங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்கு, எதிர் அணிகளால் குத்தப்பட்டு வராங்க. 2 ஓட்டெல்லாம் இந்த வாரம் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அடுத்து நம்ம பார்வதி அக்கா எல்லாமே எப்படி பார்வதி போட்ட ஒரு ஆக்ட் இருக்குது பாருங்கள் மக்களே. அதாவது கேமரா ஆன் செய்வதற்கு முன், கேமரா ஆன் செய்வதற்கு பின் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. திவாகர் அப்படிங்கிற அந்த காடை காட்டும் பொழுது அந்த கரடிக்கு இருந்த ஆனந்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திவாகர் ரசிகர்கள் உங்களுக்கு சூடு சொரண வெக்கமான இருந்தால் இந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பு அரக்கிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே நேற்றுக்கான எபிசோட் வீடியோலேயே பேசியிருக்கோம். ரம்யா கிட்ட அவ்வளவு சந்தோஷமாக திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் அப்படின்னு ஒரு போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங். நான் செதறிட்டேன். அடா பாவி,
இவ்வளோ நல்ல நடிகையா நீ அப்படின்ற மாதிரி தான் சீரியஸாக பார்வதி கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குங்க நடிப்பில், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்வதி வந்திருக்காங்க. அடுத்து அவங்களுடைய ஆண் நண்பர் கமருதீன். அவ்வளோ நடந்தோம். நேற்று வந்து பார்வதி அழுகிறது, கண்ணில் கண்ணீரே வராமல் யாராச்சும் அழுவ முடியுமா? எனக்கு தெரில. ஒரு சொட்டு தண்ணி வரல, ஆனால் அந்த ஆள் அழுகுறாங்க. எனக்கு ஓகே. அப்போ கமருதீன் போய் பார்வதி கட்டி பிடிச்சிக்கினார். தர்பீஸ்வரர் சொல்லிட்டு போகிறாரு, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஏதோ கமருதீன் இருக்கான் அவங்க கூட, நீ ஏன் அழுகுற? நீ தைரியமா இரு. வெளியில் போயிட்டு பார்வதி வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோவை பார்த்தாரு திவாகர் அப்படின்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி இருக்கும்ல, அன்னைக்கே பார்வதி செத்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. ஸோ ரொம்ப நாளாக மேடம் வந்து அப்படியே ஹைட் அண்ட் சிக் கேமே விளையாடிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே. இந்த வாரம் மாட்டிக்கினாங்க. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சபரி போன வாரம் தலையாக இருந்ததுனால தப்பிச்சா, அப்படி இந்த வாரம் மாட்டிக்கினா. அப்படி சபரிக்கும் பெருசாக ரசிகர்கள்லாம் கிடையாது. இவன் ஒரு பக்கம் என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்கை பார்வதி போடுறாங்களோ அந்த ஆக்டிங்கை மிஞ்சிற ஆக்டிங் வந்து சபரி போட்டார் நேற்று எபிசோடில். விஜய் சேதுபதி வந்து பிரேக் ஆகுங்களேன், இதான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன்னு சொன்ன உடனே என் வாழ்க்கையிலேயே ஒருத்தன் அழுவுறதுக்கு ஒட்டுமொத்த வீட்டையுமே கூட்டி வச்சு அழுதுதான் நான் நேற்று தாங்க பார்த்தேன். எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் அழுகுறான். அந்த மாதிரி அழனா கொஞ்சம் நெஞ்ச அழ கிடையாது, அம்மு அப்படின்ற ஒரு அழ. சரி ஓகே, அவருக்கு வந்து ஏதோ எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகிருக்காரு, அழுகுறாரு. பார்ப்போம். சபரி ரம்யாஜோ எத்தனை நாளைக்கு தான் ஆடிட்டே அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்து வாழ்ந்துட முடியாது இல்லையா? நம்ம டாஸ்க் விளையாடணும், கேம் விளையாடணும், டான்ஸ் மட்டுமே ஆடக்கூடாது. அண்ணன்னு சபரி பின்னாடி போகிறதும், எஃப்ஜே பின்னாடி போகிறதும், அக்கான்னு காணி பின்னாடி போகிறதும், இந்த நாமினேஷனில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே எல்லாமே. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இவ்வளவு ஆக்டிங்கு இவ்வளோ ட்ராமா மாட்டிக்கினீங்க. இந்த வாரம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். கானா வினோத் அவர்கள். ஸோ வினோத் வந்து இப்போ பெருசாக நாமினேஷனுக்கு வர்றது கிடையாது. இந்த வாரம் அவர் வந்திருக்கார். கேமி, விக்கல்ஸ் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. இதில் தப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா மட்டும் தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரோரா இல்லை, எஃப்ஜேல மீதி எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யார் மிஸ் ஆகிருக்கிறது? வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இதுதாங்க இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு. இதில் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் ஜோன் ஹாட் சீட்டில் உட்கார போகிறது ஒன்று கனி, இன்னொன்று ரம்யா, அப்புறமா சுபிக்ஷா, வியானா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 பேருக்கு நடுவில் கெமி, அமித் இவங்களாம் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் மக்கள் அவங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இந்த அன்பு கேங்கில் இருந்து தான் யாரோ ஒருத்தர் வெளியில் போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஓட்டு யாருக்கு, யார் இந்த வாரம் வெளியேறணும், உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.